கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களை காணுகையில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளில் உங்கள் மத்தியில் இருந்த உறவுகளும் ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்து ஆண்டவரை துதிப்பதோடு உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வெளிப்படுத்துகிற விசேஷம் கடைசி அதிகாரத்திற்கு வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு சில செய்திகளிலே இந்த புத்தகத்தை நாம் முடிப்போம். முடிக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய நமக்கு எச்சரிக்கைகள், ஜாக்கிரதைகள், வசனம் சார்ந்த எச்சரிக்கை என்ன? 22ஆம் அதிகாரம் பாருங்கள். வெளிப்படுத்துகிற விசேஷம் 22ஆம் அதிகாரம் 18, 19. இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. குறைவற்றது, கூட்டினால். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால், இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளுக்கு தேவன் அவன் மேல் கூட்டுவார். அடுத்தது, ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால், ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். கூட்டினால் வாதைகள் கூடும், கழித்தால், குறைத்து போட்டால், எடுத்து போட்டால், நீக்கி போட்டால் ஆசீர்வாதங்கள் எல்லாமே நீங்கிவிடும் என்று சொல்லி வேதத்திலே நான் வாசிக்கிறோம். இதை ஒத்த சில வசனங்கள் உபாகமம் 4:2, பின்னர் நீதிமொழிகள் 30:6 கூட்ட வேண்டாம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இதை குறித்து நாம் போதிக்கும் பொழுது கடந்த தடவை நாம் சந்திக்கையிலே 103ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்களை முதலாவதாக முன்னுரையாக பார்த்தோம். திரும்ப சுவிசேஷம் எப்படி கூட்டி கழித்து போதிக்கப்படுகிறது என்று கற்றோம். இரண்டாவதாக ரட்சிப்புக்கு விசுவாசம் கிருபை போதாது, கிரியை வேண்டும் என்று சொல்லி அந்த காரியங்களை நாம் கற்றோம். பின்னர் நாம் ஞானஸ்நானத்தை குறித்து நாம் பார்த்தோம். திரும்ப திரித்துவத்தை குறித்து நாம் கற்றோம். அதன் பின்னர் அபிஷேகம், அந்நிய பாஷை, இந்த மாதிரி காரியங்களை நாம் பார்த்தோம். தொடர்ந்து அவற்றை நாம் பார்த்துவிட்டு இன்றைக்கு புதிய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற ஆணை கட்டளை வேதத்தில் கிடையாது. அபிஷேகம் பெற்றார்கள், நீங்கள் பெற்ற அபிஷேகம் என்று வேதம் சொல்கிறது ஒழிய நீங்கள் பெற வேண்டிய அபிஷேகம் என்று வேதத்தில் சொல்லப்படவில்லை. 10 கற்பனைகள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வாயாக என்று சொல்லவில்லை. பின்னர் பாக்கிய வசனங்கள் மத்தேயு 5 முதல் 11, அபிஷேகம் பெற்றவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். அப்படி ஒரு வசனம் அங்கே கிடையவே கிடையாது. 147 வசனங்கள் நிரம்ப பெற்ற மலைப்பிரசங்கம் மத்தேயு 5, 6, 7 ஆகிய வசனங்களிலே அபிஷேகம் என்ற காரியத்தை குறித்து போதனைகள் எதுவுமே அங்கே கிடையாது என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. மாறாக பரிசுத்தவான்கள் மட்டுமல்ல, பாவிகள், படுக்காளி பயல்கள், பகைவர்கள், இவங்கெல்லாம் அபிஷேகம் பெற்றிருக்காங்க என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அபிஷேகம் என்று குதிக்கிறவர்கள் அநேகர் அயோக்கிய பயல்களாக வாழ்கிறார்கள். ஐயா, நான் எதை பேசினாலும் வேதத்துக்குள்ளே இருந்து தான் பேசுவேன், வெளியே போகவே மாட்டேன், நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். 1 சாமுவேல் 19 எடுங்கள். 1 சாமுவேல் 19:18 முதல். தாவீது தப்பி ராமாவில் இருந்த சாமுவேலிடத்திற்கு போய்
தேவன் தனக்கு செய்தது எல்லாவற்றையும் அவனுக்கு அறிவித்தான். பின்பு அவனும் சாமுவேலும் போய் நாயோதிலே தங்கினார்கள். பார்த்துருவோமா? 4 விதமான மக்கள் இப்போ அபிஷேகம் பெற போகிறார்கள். யார் அவர்கள்? பழுத்த விசுவாசிகள், பரிசுத்தவான்கள், அயோக்கிய ராஸ்கல்கள், பகைவர்கள், பட்டயத்தை எடுத்துக்கொண்டு படுகொலை செய்ய புறப்பட்டவர்கள். 19 தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதிலே இருக்கிறான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் தாவீதை கொண்டு வர சேவகரை அனுப்பினான். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்கிற தீர்க்க தரிசனின் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களின் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள். அப்பொழுது சவுலினுடைய சேவகரின் மேல் தேவனுடைய ஆவி, த ஸ்பிரிட் ஆஃப் காட், பகைவர்கள் மேலே, பட்டயத்தை எடுத்துக்கொண்டு படுகொலை செய்ய புறப்பட்ட பகைவர்கள் மேலே தேவனுடைய ஆவி இறங்கினதனால் அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இது முதல் பேட்ச். இன்னொரு பேட்ச் அனுப்புறாம பாருங்க. 21 இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் வேறே சேவகரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். 3ஆம் தரமும் சவுல் சேவகரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இது சரிப்பட்டு வராது போலுக்க. எல்லா பசங்களும், படுக்காளி பசங்களும், பட்டயத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட்ட எல்லாருமேலும் ஆவியானவர் இறங்கி இருக்கிறாரே, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்களே, அப்போ நான் தான் இனி போனோம் என்று சொல்லி சவுல் புறப்படுவதாக வேதத்திலே வாசிக்கிறோம். 22 அப்பொழுது அவனும் எவனும் சவுலும் ராமாவுக்கு போய் அங்கே வந்து சாமுவேலும் தாவீதும் எங்கே என்று கேட்டான். அதோ ராமாவுக்கு அடுத்த நாயோதிலே இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. அப்பொழுது ராமாவுக்கு அடுத்த நாயோதிற்கு போனான். அவன் மேலும் தேவனுடைய ஆவி, த ஸ்பிரிட் ஆஃப் காட், தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவன் ராமாவுக்கு அடுத்த நாயோதிலே சேறு மட்டும், வழி வழியாக சேறு மட்டும் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொண்டே நடந்து வந்து தானும் தன் வஸ்திரங்களை கழற்றி போட்டு சாமுவேலுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொல்லி அன்று பகல் முழுவதும் முழுவதும் வஸ்திரம் இல்லாமல் விழுந்து கிடந்தான். அவமானம். ஆகையினாலே சவுலும் தீர்க்க தரிசிகளில் ஒருவனோ என்பார்கள் என்று வாசிக்கிறோம். இந்த வசன பகுதி இதற்கு முன்பாக வாசித்திருக்கிறீர்களா? இன்றைக்கு வாசித்தீர்களே என்னோடு சேர்ந்து. தொடர்ந்து இன்னும் வாசியுங்கள். நான் சொல்வதற்கு மேலான கருத்துக்கள் உங்களுக்கு புலனாகும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். யார் மேலும் ஆவியானவர் இறங்குகிறார், எதை வேண்டுமானால் அவருக்கு சித்தமானது செய்கிறார். ஆவியானவரை பெற்றதினாலே, ஆவியின் அபிஷேகம் பெற்றதினாலே ஒருவன் பரிசுத்தவான் என்றோ ஒரு பழுத்த விசுவாசி என்றோ சொல்ல முடியாது. அயோக்கிய ரஸ்கல்களும் ஆவியானவரை பெற்றிருக்கிறார்கள், அபிஷேகம் அபிஷேகம் என்று சொல்லி துள்ளுகிறார்கள். அதை நான் அறிவேன், 80 வருஷமாக அறிவேன். சரியா? சரி, மீண்டுமாக நாம் பார்க்கும் பொழுது அபிஷேகத்தை பற்றி கொஞ்சம் பார்த்து விடுவோமே. 1 யோவான் எடுங்கள். 1 யோவானிலே பார்க்கும் பொழுது அது பெற்ற அனுபவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை ஒழிய அது பெற வேண்டிய அனுபவம் என்று சொல்லப்படவில்லை. 1 யோவான் எடுத்தாச்சா? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நான் வாசிக்கும் பொழுது கருத்தாக என்னை ஃபாலோ பண்ணுங்கள். 1 யோவான் 1:7 அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும். 9ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பாவிகள் பாவங்களை அறிக்கையிட வேண்டும், அவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். சரி, 12ஆம் வசனம். 1 யோவான் 2:12. பிள்ளைகளே, அவருடைய நாமத்து நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதினால், மன்னிக்கப்பட்டு விட்டது, மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். யாருக்கு எழுதுகிறான்? பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு எழுதுகிறான். என்ன எழுதுகிறான் என்று நாம் பார்க்கும் பொழுது 20ஆம் வசனம். அதே 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்கள் யார்? பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று, பெற வேண்டியல்ல, பெற்று சகலத்தை அறிந்திருக்கிறீர்கள். பாவ மன்னிப்பு பெற்றவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள். 27ஆம் வசனம் பாருங்கள். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம், பெற வேண்டிய அபிஷேகம் என்று சொல்லவில்லை. யார் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறார்களோ, யார் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள்
பெற்ற அபிஷேகம் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. The anointing that you received from him abides with you forever. முட்டாள்தனமான ஒரு பாட்டு. பொருள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையா அபிஷேகம், ஆளு மேல கண்ணு போச்சுன்னா அம்போதான அபிஷேகம், அப்படியே சொல்லுது வேதம். எப்படியெல்லாம் திருச்சபை குழப்புறாங்க, எப்படியெல்லாம் புதிய ஆத்துமாக்களை கலக்குறாங்க. எதற்காக? இதெல்லாம் புகழுக்காக, பேருக்காக, பணம் சம்பாதிப்பதற்காக, திருச்சபைகளை சூறையாடுவதற்காக, சுரண்டுவதற்காக கள்ள போதனைகள். மீண்டும் அந்த வசனம் 27, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாக இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, நீங்களும் அவரில் நிலைத்திருப்பீர்களாக என்று வேதம் ஒளிவதாக பொழிவதாக நம் வேதத்தில் வாசிக்கிறோம். பெற்ற அபிஷேகம் பெற வேண்டிய அபிஷேகம் அல்ல. ஒருவேளை நீங்கள் நன்றாக வேதத்தை படித்திருக்காவிட்டால் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேனே, சுலபமாக உங்களுக்கு விளங்கும். இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறாரா? ஆமாய்யா. கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறாரா? ஐயா, ரெண்டு ஒன்று தானே? ஆமாய்யா, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார். இயேசு என்றால் என்ன அர்த்தம்? ரட்சகர், ரட்சிப்பின் அதிபதி, ரட்சிப்பை தருகிறவர். இயேசு என்றால் ரட்சிப்பு. கிறிஸ்து என்றால் என்ன அர்த்தம்? The anointed one, அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம். கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து, ரட்சிப்பு, அனுபவம் ரெண்டும் ஒன்று, ஒரே ஆளிலே. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் சகலவற்றிலும் சம்பூர்ணமாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி கொலோசியர் 2:10 பார்க்கிறோம். வேதத்திற்குள்ளே வாழுங்கள், வேஷக்காரர்களை நம்பாதிருங்கள். அவன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு பெரிய பெயர்களை பெற்றிருந்தாலும் சரி, தனக்கு பெயர்களை உண்டாக்கி இருந்தாலும் சரி, வேதம் அதை கையாண்டு அதற்குள்ளே வாழ்ந்து அதற்குள்ளே நிலைத்திருந்து வாழ வேண்டியது உங்களுடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இது மட்டுமல்ல, அக்கினி அபிஷேகம் வேறு. சரி, அந்த அக்கினி அபிஷேகத்தையும் பார்த்து விடுவோமா? அப்போஸ்தலர் 2 எடுங்கள். அப்போஸ்தலர் 2:4 பார்க்கும் பொழுது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். சரி, இதை குறித்து நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். 3 அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அக்கினிமயமான நாவுகள் போல, பிரிந்திருக்கும் நாவுகள் போல காணப்பட்டு அவர்களின் வந்து அமர்ந்தது. இதை அக்கினி அபிஷேகம் என்று சொல்கிறார்கள். அக்கினி அபிஷேகம் ஈந்திடும் என்று சொல்லி ஒரு அரபிய கட்டுத்தனமான பாடலையும் எழுதி பாடிவிட்டார்கள். அக்கினி அபிஷேகம் எதற்கு? அக்கினிமயமான நாவுகளாக ஆண்டவர் அவர்கள் மேல், சீஷர்கள் மேல் தோன்றுவதற்கு காரணம் என்ன? அக்கினி ஆவியானவருடைய சின்னங்களிலே ஒன்று. Fire is one of the symbols of the spirit. அக்கினி, காற்று, எண்ணெய், புறா, ஆடை, பனி, தண்ணீர், ஜீவ நதி, இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவரை குறிப்பிடக்கூடிய சின்னம். அக்கினி என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொல்லியிருந்தாரு ஒரு காலத்திலே, மார்க் 3:11 அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவர் அவர் அக்கினியாக வந்து நம்மேல இறங்குவார் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. பரிசுத்தாவியினாலும் அக்கினியினாலும் என்ன அர்த்தம்? ஆவியானவர் வரும் பொழுது உங்கள் பாவங்களை எல்லாம் அக்கினி போல வந்து சுட்டெரித்து உங்களை சுத்திகரிப்பார். அதுதான் அதனுடைய பொருளாக காணப்படுகிறது. அக்கினி பரிசுத்தாவியானவருடைய சின்னம். ஏசாயா அழைக்கப்படும் பொழுது அவனுடைய உதடுகள் சரியில்லை, அவனை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுடைய உதடுகளும் சரியில்லை என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்போ பலிபீடத்திலே நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. அங்கே உள்ள ஒரு கங்கல், அங்கே உள்ள ஒரு தீ கங்கல், அதை சேராபீன்களில் ஒருவன் குரட்டால் பிடித்து வந்து ஏசாயாவின் வாயை தொட்ட பொழுது அது சுத்திகரிக்கப்பட்டது என்று சொல்கிறானே. அக்கினி சுத்திகரிக்கக்கூடிய ஒரு சின்னம். அக்கினி ஏசாயா வாயிலே சுத்திகரிக்கப்படுவதற்காக. ஏனென்றால் வாய் சரியில்லையே, நாவு சரியில்லையே. அவனுக்கு ஐயோ, இவனுக்கு ஐயோ, நாள் பார்க்கிறவனுக்கு ஐயோ, நட்சத்திரம் பார்க்கிறவனுக்கு ஐயோ, குடிக்கிறவனுக்கு ஐயோ, வெறிக்கிறவனுக்கு ஐயோ. ஐயோ ஊழியம் அல்லவா செய்தான் முதல் 5 அதிகாரங்களிலே. 6ஆம் அதிகாரத்திலே தான் அவனுக்கு அழைப்பு. சுத்திகரிக்கப்படாத உதடுகளை சுத்திகரித்து ஆண்டவர் ஊழியத்திற்கு அவனை அனுப்பி வைப்பதாக 8ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இங்கேயும் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலும் சுத்திகரிக்கப்படாத நாவுகள். யாருக்கு? சீஷர்களுக்கு.
போட்டி மனப்பான்மை, தங்களுக்குள்ள யார் பெரியவன், காட்டி கொடுத்தவன் அங்கே உண்டு, மறுதளித்தவன் அங்கே உண்டு. அது மட்டுமல்ல, ஐயரே, அன்றைக்கு எலியா செய்தது போல வானத்தில் இந்த அக்கினி இறங்கி இவர்களையெல்லாம் சுட்டரிக்க நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்களே. பொறாமை, எரிச்சல், கோபம், பெருமை. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்ன ஆவி உள்ளவர்கள் என்று அறியீர்களா என்று சொல்லி அவர்களை அதட்டுவதாக லூக்கா 9ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். ஆக ஆக வாய் தவறுகிறவர்கள், உதடுகளில் தாறுமாறு உள்ளவர்கள், உதடுகள் சுத்திகரிக்கப்பட்டு அவர்கள் சுவிசேஷ ஊழியம் செய்ய வேண்டும், மிஷனரி ஊழியம் செய்ய வேண்டும் என்று கருதி ஆண்டவர் அக்னிமயமான நாவுகளாக அவர்கள் மேல் இறங்கி சுத்திகரிப்பதாக பார்க்கிறோம். ஆமா, அக்னி அபிஷேகம் என்று சொல்கிறீர்களே, யாராவது புறா அபிஷேகம் பற்றி பேசியிருக்கிறீர்களா? புறாவின் அபிஷேகம் ஈந்திடும் அப்படி பாட்டு எழுதியிருக்கீங்களா? அல்லது பாடி இருக்கீங்களா? ஐயா, புறா அபிஷேகம்னா என்னதுயா? மத்தேயு 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே புறா அபிஷேகத்தை நாம் பார்க்கிறோம். தெரிந்தவர்கள் மனதிற்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம், கொஞ்சம் சிரித்து கொண்டிருந்தாலே போதும், சரியா? மத்தேயு 3ஆம் அதிகாரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோர்தானிலே ஞானஸ்நானம் பெற போகிறார். அப்பொழுது என்ன நடந்தது? 13 முதல், மத்தேயு 3:13 முதல். அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயா விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலை ஞானஸ்நானம் பெற வேண்டியதாயிருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் திறக்கப்பட்டது. தேவ ஆவியானவர் அக்னிமயமான நாவுகளாக, ஆஹா, என்ன வாசிக்கிறோம்? தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மில் வருகிறதை கண்டார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். புறாவின் அபிஷேகம் ஈந்திடும். ஒரு பையன் அப்படி எழுதலையே, பாடவே இல்லையே. அக்னி அபிஷேகம் பாடணும், அதே தப்பான பாட்டு, அதை பாடணும், இதையும் பாடி இருக்கணுமே. புறா போல ஆவியானவர் இறங்கி வருகிறார். இந்தியாவிலே புறா சமாதானத்தின் சின்னம், இஸ்ரவேலில் புறா பலியின் சின்னம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு பலி செலுத்தும் பொழுது பணக்காரர்களாக இருந்தால் ஆட்டையாவது மாட்டையாவது பலி செலுத்துவார்கள். நடுத்தர குடும்பமாக இருந்தால் மாவையாவது எண்ணெயாவது பலி செலுத்துவார்கள். பரம ஏழைகளாக இருந்தால் புறா குஞ்சுகளை பலி செலுத்துவார்கள். இயேசுவானவர் பிரதிஷ்டை பண்ணப்படும் நாட்களிலே 2 புறா குஞ்சுகள். புறா பலியின் சின்னம், ஏழையின் சின்னம், நடுத்தர குடும்பத்தின் சின்னம், அவர்களும் புறா செலுத்த முடியுமே. பெரும் பணக்காரர்களின் சின்னம், அவர்களும் புறா குஞ்சுகளை பலி செலுத்த முடியுமே. பொதுவான சின்னம் ஏழையின் சின்னம், நடுத்தர குடும்பத்தின் சின்னம், பணக்கார குடும்பத்தின் சின்னம், பலியின் சின்னம். யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவரே, இந்த உலகத்தில் வந்ததின் நோக்கம் என்ன? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். நீர் இன்னும் கொஞ்ச நாட்களிலே சிலுவையிலே புறாவை போல பலியிடப்பட போகிறீர், ரத்தம் சிந்த போகிறீர், இந்த மக்களை ரட்சிக்க போகிறீர் என்பதை குறிப்புணர்த்தத்தக்கதாக தேவ சித்தம் நிறைவேற்ற தேவாவியானவர் புறாவை போல வந்ததாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். வேதத்தில் உள்ள வார்த்தைகளுக்கு, வேதத்தில் உள்ள வசனங்களுக்கு அர்த்தங்கள் உண்டு, ஆழமான யோசனைகள் உண்டு, ஆழமான புத்திமதிகள் உண்டு, ஆழமான போதனைகள் உண்டு. அதையெல்லாம் ஆற தீர அமர்ந்திருந்து கற்காமல், விஷயம் தெரிந்தவர்களிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளாமல், மாறாக அவனவன் சொந்த இஷ்டப்படி நீ பேசுவாய் என்றால் வாதைகள் கூடும், ஆசீர்வாதங்கள் நீங்கும். அநேகருடைய வீட்டிலே வாதைகள் வந்து கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். ஆசீர்வாதங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். வேத வசனத்தை கையாளும் பொழுது ஜாக்கிரதையாக கையாள வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரி, 5 வித்தியாசங்களை அடுத்தாற்போல நாம் பார்த்தோம். என்ன 5 வித்தியாசங்கள்? பெந்தெகோஸ்தே நாளுக்கு முன்பு ஆவியானவருடைய வருகைக்கும் பெந்தெகோஸ்தே நாளுக்கு பிறகு ஆவியானவருடைய வருகைக்கும் 5 வித்தியாசங்கள். பெந்தெகோஸ்தே நாளுக்கு முன்பு, அதாவது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு முன்பு, முதலாவதாக குறிப்பிட்ட ஆட்களிடத்திலே ஆவியானவர் வந்தார். பெந்தெகோஸ்தே நாளுக்கு பின்பு மாம்சமான யாவர் மேலும் வரத்தக்கதாக ஆண்டவர் வந்தார். 2வது வித்தியாசம், பெந்தெகோஸ்தே நாளுக்கு முன்பு குறிப்பிட்ட வேலைகளை செய்ய ஆவியானவர் வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். குறிப்பிட்ட ஆட்களிடத்திலே மட்டும் ஆவியானவர் வந்தார். தாவீதிலே, சவுலிலே, யோசுவாவிலே, காலேபிலே, இப்படி குறிப்பிட்ட ஆட்களிடத்தில் மட்டும் ஆண்டவர் வந்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் பெந்தெகோஸ்தே நாளுக்கு பிறகு எல்லார் மேலும், மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்படத்தக்கதாக ஆண்டவர் வந்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னும் பெந்தெகோஸ்தே நாளுக்கு முன்பு
குறிப்பிட்ட வேலைகளை செய்ய, குறிப்பிட்ட வேலைகளிலே மட்டும் ஆவியானவர் வந்து செல்லக்கூடிய a come and go ministry of the Holy Spirit before the day of Pentecost. பெந்தெகோஸ்தே நாளுக்கு முன்பு வந்து போகக்கூடிய, வந்து செல்லக்கூடிய ஆவியானவர் இறங்குவார் ஏறுவார், இறங்குவார் ஏறுவார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நிரந்தரமாக அல்ல, வந்து போகக்கூடிய ஆவியானவர் a come and go ministry of the Holy Spirit. ஆனால் பெந்தெகோஸ்தே நாளுக்கு பிறகு வித்தியாசம், என்றென்றைக்கும் வாசம் பண்ணக்கூடிய ஆவியானவர். யோவான் 14 அதிகாரம் 16 வசனம், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே தங்குபடியாக வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். மூன்றாவதாக இன்னொரு வித்தியாசம், பெந்தெகோஸ்தே நாளுக்கு முன்பு, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு முன்பு நிபந்தனையின்றி ஆவியானவர் யார் மேலையும் வந்தார் என்று சொல்லி 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்தில் இப்போதானே வாசித்தோம். ஆனால் வித்தியாசம், பெந்தெகோஸ்தே நாளுக்கு பிறகு நிபந்தனையோடு a conditional coming of the Spirit after the day of Pentecost. எப்படி? அப்போஸ்தலர் 5:12 தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளும் ஆவியானவர் என்று சொல்லி வாசிக்கிறோம். நாலாவது வித்தியாசம், பெந்தெகோஸ்தே நாளுக்கு முன்பு ஆவியானவரை பெறுவது விசுவாசிகளுக்கு 2ஆம் அனுபவம். இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், ஆவியானவரை பெறவில்லை. காரணம், யோவான் 7ஆம் அதிகாரம் 37, 38, 39 வாசிக்கும் பொழுது ஆவியானவர் இன்னும் அருளப்படவில்லை. இயேசுவானவர் இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவியானவர் இன்னும் அருளப்படவில்லை என்று வாசிக்கிறோம். பெந்தெகோஸ்தே நாளுக்கு முன்பு. எனவே பெந்தெகோஸ்தே நாளுக்கு பிறகு எல்லாரும் ஒவ்வொருவராக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். வித்தியாசம், பெந்தெகோஸ்தே நாளுக்கு பிறகு ஆவியானவரை விசுவாசி பெற்றுக்கொள்வது ரட்சிப்பின் அனுபவம். 2ஆம் அனுபவம் அல்ல, ரட்சிப்பின் அனுபவம். ரட்சிக்கப்பட்ட பின் பரிசுத்த ஆவியானவரை பெறவில்லை, பரிசுத்த ஆவியானவரை பெறும் பொழுதுதான் ரட்சிக்கப்படுகிறோம். பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதலினால் ரட்சிக்கப்பட்டீர்கள். தீத்து 3:5. அது மட்டுமல்ல, 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் இல்லை என்றால் பாவத்திலிருந்து விடுதலை இல்லை. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். எபேசியர் 1:3. பெந்தெகோஸ்தே நாளுக்கு முன்பு 2ஆம் அனுபவம், பெந்தெகோஸ்தே நாளுக்கு பிறகு ரட்சிப்பின் அனுபவம் என்று சொல்லி வேதத்திலே நாம் தெளிவாக வாசிக்கிறோம். ஐந்தாவதாக, பெந்தெகோஸ்தே நாளுக்கு முன்பு ஆவியானவருடைய வரும் நாளுக்காக, ஆவியானவருக்காக அல்ல, ஆவியானவர் வரும் நாளுக்காக ஜனங்கள் காத்திருந்தார்கள். 120 பேர் காத்திருந்தார்கள். ஆவியானவர் குறிப்பிட்ட நாளிலே தான் வருவார். காத்திருந்ததினாலே ஆவியானவர் வந்து விடவில்லை. 1ஆவது நாளிலோ, 3ஆவது நாளிலோ, 18ஆவது நாளிலோ, 32ஆம் நாளிலோ, 49ஆம் நாளிலோ ஆவியானவர் வரவில்லை. ஏனென்றால் அவர்கள் ஆவியானவருக்காக காத்திருக்கவில்லை. ஆவியானவர் வரக்கூடிய தேவன் நியமித்த 50ஆவது நாளுக்காக, பெந்தெகோஸ்தே நாளுக்காக அவர்கள் காத்திருந்தார்கள். பெந்தெகோஸ்தே நாளிலே தான் ஆவியானவர் வருவார் என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய ஒரு காரியமாகும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏராளமான பண்டிகைகள், அவற்றிலே 2 பண்டிகைகள் மிக முக்கியமானவை. ஒன்று பஸ்கா பண்டிகை, அடுத்தது பெந்தெகோஸ்தே பண்டிகை. பஸ்கா பண்டிகைனா ஆட்டை வெட்டி பலி செலுத்தி அதற்கு பிறகு அவர்கள் பஸ்காவை புசிப்பார்களே, அது புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஆடு என்ன, அந்த பஸ்கா என்ன? கிறிஸ்து நம்முடைய பஸ்கா என்று சொல்லி 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து நம்முடைய பஸ்கா கொண்டாடுகிறோம். பெரிய வெள்ளிக்கிழமை கொண்டாடுகிறோம். அதற்கு பிறகு பெரிய வெள்ளிக்கிழமையிலிருந்து சரியாக 50ஆவது நாள் பெந்தெகோஸ்தே பண்டிகை இஸ்ரவேலரால் கொண்டாடப்பட்டது. அதைத்தான் நாம் கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகிறோம். பெரிய வெள்ளிக்கிழமை பஸ்கா பண்டிகை முடிந்து சரியாக 50ஆவது நாள் பெந்தெகோஸ்தே பண்டிகை, தூய ஆவியின் திருநாள் என்று சொல்லி கொண்டாடுகிறோம். அப்போ பெந்தெகோஸ்தே நாளிலே, 50ஆவது நாளிலே ஆவியானவர் வருவது தேவ ஆவியானவருடைய திட்டம், சித்தம். காத்திருந்ததினாலே பெறவில்லை. அவர்கள் காத்திருந்தது 50ஆவது நாளுக்காக, ஆவியானவருக்காக அல்ல. They had to wait for the day of Pentecost to receive the Holy Spirit என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். பெந்தெகோஸ்தே நாளிலே தான், 50ஆவது நாளிலே தான் ஆவியானவர் வருவது. God's appointed time, தேவன் நியமித்த நாள். அந்த நாளிலே அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். அப்போ அவர்கள் காத்திருக்க வேண்டியதா இருந்தது ஆவியானவருக்காக அல்ல, ஆவியானவர் வரக்கூடிய 50ஆவது நாளுக்காக. அன்றைக்கு அவர்கள் பெற்றார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பெந்தெகோஸ்தே நாளுக்கு முன்பு ஆவியானவர் வரக்கூடிய நாளுக்காக காத்திருந்தார்கள்.
வித்தியாசம். பெந்தெகோஸ்தே நாளுக்கு பிறகு ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி துடிதுடித்து நமக்குள்ளே வாசம் பண்ணி காத்து கொண்டிருக்கிறார். காத்திருந்தார்கள், இப்பொழுது காத்திருக்கிறார். ஆவியானவருக்காக யாரும் காத்திருக்க வேண்டாம், அவர் காத்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆவியானவர் வந்தாச்சே, இந்த உலகத்தில் வந்தாச்சே. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் பாருங்கள், உங்களுக்கு தெரியுமே. அப்போஸ்தலர் 2:4 அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்பட்டார்கள். வந்தாச்சு. 16ஆம் வசனம் பாருங்கள். தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டது இது நடந்தேறியது, நடந்தாச்சு. ஆவியானவர் வந்தாச்சு. 33ஆம் வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 2:33 அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்தாவியை பெற்று வந்தாச்சு. பரிசுத்தாவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகி இதை பொழிந்தருளினார் என்று சொல்லி வேத நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. பரிசுத்தாவியானவர் வந்தாச்சு. உலகத்திலும் திருச்சபையிலும் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். எந்த நபர் பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறாரோ, சித்தம் கொள்கிறாரோ, மனம் திரும்புகிறாரோ, அந்த ஆளுக்குள்ளே வசித்து ஆண்டு கொண்டு ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பதுதான் வேதம் சொல்லக்கூடிய போதனையாகும். 3 கேள்வி கேட்கிறேனே உங்ககிட்ட. ஆவியானவர் நம்ம மத்தியில் இருக்கிறாரா? ஆமாம், நீ தலையாட்டுறீங்களோ? 2வது கேள்வி, ஆவியானவர் நம்முடைய ஆராதனைகளிலே உலாவுகிறாரா? ஆமாம், நீ சொல்றீங்களே. சரி, ஆவியானவர் உங்கள் இருதயத்திற்குள்ளே வாசம் பண்ணுகிறாரா? சிரித்து கொண்டு ஆமான்னு சொல்றீங்க, சிலர் சிந்தித்து கொண்டு ஆமான்னு சொல்றீங்க, சிலர் சும்மா இருக்கீங்க. ஆவியானவர் உங்கள் இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து மூலமாக வாசம் பண்ணுகிறார். வந்தாச்சு, வாசம் பண்ணுகிறார். ஆமா, ஒரு முட்டாள்தனமான பாட்டை பாடுறோமே, 1 2 நிறைய. யாரெல்லாம் பாடுறாங்க? பிஏ பாடுது, எம்ஏ பாடுது, எம்பிஏ பாடுது, பிஎஸ்சி பாடுது, பிஎட் பாடுது, எம்எட் பாடுது, எம்சிஏ பாடுது, வெள்ளைக்கயிறு பாடுது, கருப்பு கயிறு பாடுது, ஊதா கயிறும் பாடுது. முட்டாள்தனமான பாட்டு. ஆவியானவர் வந்து விட்டார், நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார், நமக்கு இடையில இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்ட நீங்கள் அந்த பாட்டை பாடலாமா? என்ன பாட்டையா? இப்போ வாரும், இறங்கி வாரும், எங்கள் மத்தியிலே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. எப்பவும் வந்தாச்ச. முட்டாள்தனமான ஊழியர்கள் கட்ட போதனைகளால் போதித்து நம்மை குட்டிச்சுவராக ஆக்கி வைத்திருக்கிறார்களே, நம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை கெடுத்து வைத்திருக்கிறார்களே, நம்முடைய திருச்சபைகளை எல்லாம் சீரழித்திருக்கிறார்களே. வேதத்தை வாசியுங்கள், வேதத்தை விட்டு விலகாமல் உங்களுடைய வாழ்க்கையை வேதத்திற்குள்ளாக காத்துக்கொள்ளுங்கள். வேதத்தை தவிர வேண்டாம் எனக்கு முதலாவதாக என் தெய்வம், 2வதாக எனக்கு வேதம், 3வதாக எனக்கு என் மனைவி, அதற்கு பிறகுதான் எல்லாம். வேதத்திலே வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். வேதத்திற்கு வெளியே நான் சென்றேனா? இல்லை, வேத வசனங்களையே உங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறேன். அடுத்த செய்தியிலே ஆண்டவர் சித்தமானால் நான் உங்களை சந்திப்பேன். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உங்களுடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உங்களுடைய சந்நிதியிலே எங்களை வரவழைத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கூட்டாதே குறைக்காதே என்ற தலைப்பின் அடிப்படையில் சில செய்திகளை நாங்கள் தியானிக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. வேதத்திற்குள்ளே மட்டும் நாங்கள் அமைந்து அமர்ந்து வாழ்ந்து முக்கியமான சில காரியங்களை எளிமையாக நாங்கள் கற்றுக்கொண்டோம். அதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. எச்சரிக்கையோடு ஜாக்கிரதையோடு ஆண்டவருடைய கரங்களுக்குள்ளே நாங்கள் வாழ்ந்து வேத வசனங்களுக்குள்ளே எங்களுடைய வாழ்க்கையை காத்துக்கொண்டு நாங்கள் வாழ கிருபை செய்யும். இயேசு எங்களுக்கு ரட்சிப்பு, கிறிஸ்து எங்களுக்கு அபிஷேகம். இயேசு கிறிஸ்துவை எங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது ரட்சிப்பாகிய அபிஷேகம், அபிஷேகமாகிய ரட்சிப்பு எங்களுக்கு கிடைக்கப்பெறும் ஆசீர்வாதத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.